வணக்கம், இது நியூஸ் ஒன் தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்த விவாதம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில். திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், கூட்டணி கட்சிகளோடு கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திப்போம், ஆனால் ஆட்சி தனித்தே அமைக்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் கூறியிருக்கக்கூடிய செய்தி ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இன்றைக்கு நடைபெற்ற அஇஅதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளினுடைய இல்ல திருமண விழாவில் பேசிய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய சில கருத்துக்கள். அதிமுக மிகப்பெரிய அளவிலான மகத்தான ஒரு வெற்றியை பெறும். எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே அஇஅதிமுகவின் மீதான காழ்ப்புணர்ச்சியில் தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிரான, ஆளும் கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார் என்ற ஒரு கருத்தையும், ஒரு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தகப்பன், ஒரு மகன், அவர்களை பற்றி ஒரு கதையும் சொல்லியிருக்கிறார். இந்த கதை யாருக்கானது? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின் அவர்களுக்கான கதையா இது? அவர்களுக்கான கதைதான் என்றால் அதை நேரடியாகவே சொல்லியிருக்கலாமே, ஏன் நேரடியாக சொல்லாமல் இதை நீங்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? இதுபோன்ற விவாத களமே இன்றைய கேள்வி நேரமாக அமைய இருக்கிறது. பயணிக்கலாம். நம்முடைய அரங்கில் 4 ஆளுமைகள் இணைகிறார்கள். அஇஅதிமுகவின் ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு விஎன்ஆர்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இணைக்கிறார். வணக்கம். திரு சிந்தன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், மக்கள் நல கூட்டணி சார்பில் இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள் இணைகிறார். 4 பேருக்கும் மீண்டும் வணக்கம், வரவேற்கிறேன். திரு பாண்டியராஜன், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக திருமண விழாக்களில் சொல்லப்படக்கூடிய கதைகள், தமிழக முதலமைச்சரை பொறுத்தளவு இந்த மாதிரி நிறைய இதுக்கு முன்பும் கதையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது ஒரு அரசியல் சார்புடைய கதை. சின்ன குழந்தைய கூட்டு கேட்டால் கூட இந்த கதையை திமுக தலைவர் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்குமான கதை தான் சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் அவ்வாறு புரிந்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லி ஒரு கதையை சொல்ல வேண்டிய தேவை எல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஒரு திமுக பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஸ்டாலினை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன அச்சம் அவர்களை அறியாமல் வந்திருக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இல்லை. இன்னைக்கு அந்த இடத்துல கூடியிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள், உங்களுக்கு தெரியும் 14 திருமணங்கள் இன்னைக்கு அம்மா நடத்தி வச்சாங்க. கழகத்தின் மிக பெரிய நிர்வாகிகள், அவங்களுடைய பிள்ளைங்களுடைய திருமணம், அந்த இடத்துல அம்மா பேச வந்தாங்க. எழுச்சி மிகுந்த உரை. அதுல அவங்க சொன்னது ஒரு கதை கிடையாது, 3 கதைகள். ஓகே, அதுல இந்த ஒரு கதையை மட்டும் நீங்க கேட்கணுன்றது சாஸ்திரம் இல்லை. முதல் கதை அவங்க சொன்னது சைத்தன்ய மகாபிரபு சொன்ன கதை. அது யாருக்கு? அது யாருக்காக? பூனை, அது யாருக்காக? அந்த மாதிரி கதை. அது தொண்டர்களுக்காக அம்மா பேசின விஷயம். இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் 1 லட்சம் பேர் கூடியிருக்கிற இடத்துல OMCAல அம்மா பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்காக அம்மா பேசியிருக்காங்க. இதுல ஒரு கதை மூலமாக சில கருத்துக்களை சொல்வதுன்றது புதிது கிடையாது, தமிழக அரசியலுக்கு புதுசு கிடையாது. நேரடியாக சொல்லலாமேன்னு கேட்கிறேன். இல்ல, சில விஷயங்களை ஒரு லெவல்ல சொல்றதுலதான் இம்பாக்ட் அதிகமா இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த கதை என்ற பாரம்பரியமே பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கத்தோபனிஷத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுல ஒரு கதையை சொல்லி அதுல இருந்து இன்ஃபர் பண்ண விடுறதுன்றது ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் பிரசன்டேஷன். அதை தான் இன்னைக்கு அம்மா பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதையில் இருக்கிற அர்த்தம் என்னன்னு அங்கே இருக்கிற 1 லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். படிக்கிற கோடிக்கணக்கான தமிழ் மக்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அது இன்னைக்கு தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சண்டையை பற்றி, ஒரு தந்தைக்கும் தனையனுக்கும் இருக்கும் ஒரு போராட்டத்தை பற்றி அது சொல்லிட்டு. யார் சொன்னது? கண்டிப்பா எனக்கு தந்தைக்கும் தனைக்கும் அந்த கதையில அவங்க சொன்னாங்களா சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தையும் தனையனும் தான். ஒரு அப்பா ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்களை நீ வீட்டை விட்டு வெளில போ, நான் உன்னை கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் இதுவரை திமுக அல்லது திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் விலக்கி வைத்ததில்லை, வீட்டை விட்டு வெளியே அனுப்பதில்லை, திருப்பி நான் மீண்டும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை. ஆனால் தோழி சசிகலா அவர்களை பல முறை இதே மாதிரி விலக்கி வைத்திருக்கிறார்கள், சண்டை போட்டிருக்கிறார்கள், மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள், சண்டை போட்டிருக்கிறார்கள், மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். சண்டை போட்ட காலகட்டங்களில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவர்களோடு பேசக்கூடாது, சேர்த்து கொண்டப்பட்ட பிறகு அவர்கள் தான் முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். இப்ப இந்த கதை ஏன் இவங்களுக்கு பொருந்தாது? உங்களுக்கு இங்க பாருங்க, அடிப்படையில் அந்த 1 லட்சம் பேருக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறது அம்மாவோட எண்ணம்.
அந்த எண்ணத்துக்கு ஒரு கதை என்ற ஒரு மெட்டஃபரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அது எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்னோட கருத்து. பாண்டியராஜன் நீங்க ஒரு அழகிரி கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டீங்க, அன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கார். நீங்க சண்டை அப்படிங்கிற இடத்துல நீங்க ஸ்டாலின் எந்த இடத்துலயாவது என் தந்தையோடு முரண்பட்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு பதிவை நீங்க காட்டுங்க. திமுக தலைவர் கருணாநிதி ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு பதிவை நீங்க காட்டுங்க. ஒரு 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 மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் அல்லது அரசியல் விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களைப் போலவே முதலமைச்சர் இது சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை சொல்வது என்பது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தான் நான் கேட்கிறேன். எங்க இந்த போராட்டத்தை தமிழகமே பேசிட்டு இருக்கீங்க. அது நமக்கு நாமே போன டயத்துல இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நடந்த எண்ணற்ற நாடகங்களானாலும் சரி, இந்த நாடகத்துல ஹீரோ இருக்கிறாரு, வில்லன் இருக்கிறாரு, ஹீரோக்களும் வில்லனும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க தொண்டர்களே அதை பார்த்துட்டு தான் அசந்து போய் நிற்கிறாங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கே கூட 5 நாள் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படியும் கூட ஒரு 6000 பேருக்கு மேலே கட்ட முடியல இன்னைக்கு அந்த கட்சியினால. அந்த மாதிரி வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையை அம்மா ஒரு கதை மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு அடிப்படை தந்தை அந்த அவருடைய பதவி ஆசை, பதவி வெறி, தனையனுடைய மேலே ஒரு ஸ்கோப் கொடுக்காம இருக்கிறது. அது அந்த ஏணியை ஒரு உருவகமாக காட்டுறாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்ற விஷயம், யார் ஏணியை வச்சா ஏறினப்போ அவரை மேலே ஏற விடாம வச்சுட்டு இருக்கிறது யாரு, இந்த விஷயங்களை அவங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு தமிழகம் எங்கேயும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே. அதுதான் கேட்கிறேன். இந்த இடத்துல திமுகவை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? திமுகவை நமக்கு நாமே பயணம் உள்ளிட்டவற்றை குறித்து அரசியல் சார்பாக ஒரு சிறிய அளவிலான விமர்சிக்க வேண்டிய இடத்தில் அச்சம் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிற கேள்வி. 40 நிமிஷம் பேசுற பேச்சுல அது இந்த ஒரு பேச்சை மட்டும் நீங்க கடந்த மற்ற ஒரு மாதத்துல இன்னைக்கு அம்மா ஒரு குறைந்தபட்சம் 10 அறிக்கைகள் கொண்டு எல்லாத்தையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் திரு அப்பா அவரோட முறைக்கு முன்பாக திரு சிந்தன் அவருடைய கருத்தை கேட்டு வந்தால் சரியாக நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல உங்களை போன்ற ஒரு மக்கள் நல கூட்டணி தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய வாதம் என்பது திமுக அதிமுக இந்த 2 பேரை தாண்டி இந்த அரசியல் அடுத்த கட்டத்திற்கு பயணப்பட்டு விடக்கூடாது என்பதில் இந்த 2 கட்சிகளும் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை தொடர்ச்சியாக வைக்கிறீங்க. இன்றைக்கு இந்த கதையின் மூலமாகவோ அல்லது இந்த மேடை பேச்சுக்களின் மூலமாகவோ திமுகவையும் அதிமுகவையும் மட்டுமே மையப்படுத்தி வட்டமிட்டு இந்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் இந்த 2 கட்சியினுடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதான் அந்த திருமண விழாவை நானும் கூட ரொம்ப ஆர்வத்தோடு தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு முதல்வர் இதுவரையிலும் பல விஷயங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு உழன்று கொண்டிருக்கிற நேரத்தில் வாய் திறக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு உத்தரவு வராதா, வேலைகள் துரிதமாகாதா அப்படின்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தபோது வெளிவராத ஒரு முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர்கள் எல்லாம் கூடி இருக்கிற ஒரு அரங்கத்தில் பேச போகிறாங்க அப்படின்னு நான் ஒரு ஆர்வத்தோடு பார்த்தேன். போன வாரம் சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, நான் முதல்ல மணமகனுடைய நெற்றியை பார்த்தேன். பணக்காரர்கள், ஆடம்பரமானவர்கள், அவங்க நெற்றியில் எந்த ஸ்டிக்கரும் இல்லை. ஒரு வாரம் முன்னால் உடுமலைப்பேட்டையில் ஒரு திருமணம் நடந்தது. ஏழைகள், பாவப்பட்டவர்கள், அவங்களுக்கு இவங்க திருமணம் செய்து வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இந்த தலைவருடைய ஸ்டிக்கர் இருந்தது. இப்போ அரசியல் தரம் இல்லை, நான் பேசி முடிச்சிடறேன். அரசியலுடைய தரம் சீரழிந்து கிடப்பதை ஏதோ எதிர்கட்சிக்க பேசல, ஸ்டிக்கருங்கிற விஷயத்தை நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கவே இல்லை. இன்றைய இளைஞர்கள் இந்த அரசை குறித்து ரொம்ப கொச்சையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிற இந்த அரசு உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தா, அச்சப்பட்டிருந்தால், அதற்கெல்லாம் அவமானப்பட்டிருந்தால் பேசி இருக்க வேண்டிய விஷயம் அரசியலுடைய தரத்தை உயர்த்துகிற அளவிற்கு அதிமுகவுடைய உறுப்பினர்கள் மாறுங்கள் இந்த அம்மா சொல்லியிருக்கணும். மாறா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பர்சனல் அட்டாக். நான் ஸ்டாலின் மீதான 100% விமர்சனங்களை, திமுக மீதான விமர்சனங்களை, சரியான விமர்சனங்களை மக்கள் நல கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான விமர்சனங்களை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்க போவதில்லை. ஏன்னா ஒரு நாட்டை தலைமை தாங்குகிற இடத்துல இருக்கிற நாங்க எதிர்க்கட்சியா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் பேசுவதற்கும் ஒரு நாட்டை தலைமையை இருக்கிற போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இது போன்ற விமர்சனங்களை வைப்பது சரியில்லை. இந்த மாதிரியான அநாகரிகமான விமர்சனங்களை ஏற்க முடியாது அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக இருக்கிறதா அல்லது மக்கள் நல கூட்டணியினுடைய பார்வையாக இருக்கிறதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை மக்கள் நல கூட்டணி அந்த கொள்கையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கு. கிழட்டு நரி அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகமான
இல்ல அது ஒரு கதையில கிழட்டு சொல்லப்படுற நரி, ஒரு அதுவும் வார்த்தையை கதை வச்சு தான். இது பண்றீங்க. நாம 5 இல்ல, நான் காளைகள் இந்த- நாம காளைகளை பிரிப்பதற்கு ஒரு கிழட்டு நரி முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிழட்டு நரி ஏற்கனவே இதுபோல் இல்ல, கட்சிகளை நீங்க- உடைத்திருக்கிறது, இத பலரை வந்து- கட்சிகளிலிருந்து இழுத்திருக்கிறது. Correct. இது ரொம்ப நாகரிகமான உங்களுக்கு உண்மையா? உங்களுக்கு 100% உரிமை இருக்கிற இந்த கேள்வியை கேட்கறதுக்கு. நீங்க இது மக்கள் நல கூட்டணி தலைவர்களுடைய உதாரணத்திலிருந்து சொல்கிறேன். இதே மாதிரி கண்ணாடி விரியன் கட்டு விரியன் என்ற ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அதை பத்தி நீ விமர்சனம் வந்த உடனே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அது தனிநபரை குறிப்பிடுபவை அல்லன்னு விளக்கம் கொடுத்தாங்க. நாளைக்கு முதல்வர் விளக்கம் கொடுப்பாரான்னு பாப்போமே, பார்க்கட்டுமே. நாகரிகத்தை நிலைநாட்டுவது அப்படித்தான் பண்ண கண்ணாடி முடியும். வீரியனுக்கும் கட்டு வீரியனுக்கும் கொடுக்கப்பட்ட விளக்கம் ஏன் கிழட்டு நரிக்கு கொடுக்கப்படவில்லை? இல்ல அந்த கேள்வி எழுந்த உடனே அது வந்து ஓமைதான் என்று எல்லோருக்கும் புரிந்தது. நீங்க இதை கேள்வி ஓமைதான். கேட்கிறீங்க. இதுல அந்த மாதிரி கூட வார்த்தைகள் நான் இருக்கு. சொல்றதே, நான் கேட்டதே கேட்ட கேள்விகளுக்கு பதில் இருந்ததா? வெள்ள நேரத்துல மக்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருந்த போது வீரியெல்லாம் ஏதோ விழா போவது போல, ஒரு யானை ஊர்வலம் போவது போல அந்த கட்சிக்காரரே சொன்னாரே, அது போல முதல்வர் வருவதை கொண்டாடினார்களே, இதெல்லாம் செய்யாதீங்க என்று அதிமுக சொல்வதற்கு இவங்களுக்கு தகுதி இருந்தால், இதை செய்திருந்தால் நான் பாராட்டி இருப்பேன். முதல்வர் அதைத்தான் செய்திருக்கணும். நான் மீண்டும் வருகிறேன்.